இயற்கை சில விஷயங்கள்ல நம்முடன் விளையாடும். இந்த விளையாடுகிறது அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். என் வாழ்க்கையில் விதி விளையாடுது, என் வாழ்க்கையில் இறைவன் விளையாடுகின்றார், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தியிருப்போம். சரி, உண்மையாலுமே அந்த விளையாட்டு அப்படிங்கிறது ஆபத்தானதா? ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம். இந்த பிறப்பு அப்படிங்கிறது பெரிய ஒரு வரம். அந்த பிறப்பானது நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல குழந்தையாக இருந்தப்ப பிறந்த ஒரு 3 மாதம் வரலாம் தலை கூட நிற்காது. அதுக்கப்புறம் படிப்படியாக தலை நிற்க ஆரம்பிக்குது. அப்புறம் குப்புறக்கு அடித்து விழுவும். 3-4 தடவை முகத்தில் அடிபடும், இல்லை கழுத்து பிடிச்சிக்கும். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க பெரியவங்க. அப்புறம் அப்படியே தட்டி தடுமாறி தவள ஆரம்பிக்கும் குழந்தை மண்டி போட்டு. அப்போ அப்படி தான் வலிக்கு விழுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி அந்த குழந்தை வரும். அந்த நல்ல தவள ஆரம்பித்ததுக்கப்புறமா ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவரையோ இல்லை வேறு ஏதாவது பொருட்களை பிடிச்சி எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். நிற்கும் போதும் கீழே விழுகும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் திருப்பி திருப்பி எழுந்து நிற்கும் அந்த இடத்துல. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் நடைப்பயிலும் போதும் கீழே விழுகும். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஓட ஆரம்பிக்கும். ஓடினதுக்கப்புறமா தனது வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் எது நடந்தாலும். ஆனால் இதெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டா கூட ஒரு சில நேரங்களில் நடக்கும் போதே கீழே விழுந்துடுவோம். ஒரு சில நேரங்களில் ஓடும் போது கீழே விழுவோம். ஒரு சில சமயங்களில் எதிர்பார்க்காம சில விபத்துகள்லையும் மாட்டிக்குவோம். ஆனால் இது எல்லாத்துலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நம்ம தவழும் போது கீழே விழுந்தது, எந்திரிச்சு நிற்கும் போது கீழே விழுந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டோம். மீண்டும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அது ஒரு ஊன்றுகோலாக இருந்து வாழ்க்கையை எதிர்நோக்க அது நமக்கு பயன்படும். அந்த வகையில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாமே வரும். நன்மையும் வரும், தீமையும் வரும். இதை நம்ம எப்படி எதிர்கொள்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏதேனும் ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் ஏதேனும் மாற்றம் வரும். ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வாக்கியத்தை, ஏதேனும் ஒரு நிகழ்வு நிகழ்கிறது, அந்த நிகழ்வுகளிலே நீங்கள் போய் கலந்துக்கும் போது ஒன்று வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும், ஏதோ ஒன்று நடக்கும். அந்த கலந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். அதில் வெற்றியும் கிடைக்கும் தெரியும், தோல்வியும் கிடைக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம போகிறோம் இல்லையா, அதை ஏற்றுக்கிறோம். அப்போ ஏதேனும் ஒன்று மாற்றம் அப்படிங்கிறது அங்கே நிகழும். ஜெயிச்சோம்னா புகழுக்கு போவோம், தோத்தோம்னா அது ஒரு படிநிலையாக இருக்கும். அடுத்து திருப்பி முயற்சி செய்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த உள்ளேயே போல அதை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே நின்று கை தட்டுறோம் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே வராது. அப்போ இறைவன் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். ஒரு வினை நமது வாழ்க்கையிலே நிகழ்கிறது அப்படிங்கும் போது அந்த வினையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மனுஷன் தீர்மானிக்கிறதா இருந்தால் வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. அடியேனோ நீங்களோ ஒருத்தரோட வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் நாளைக்கு இதுதான் நடக்கணும், என் வாழ்க்கையில் இன்னைக்கு காலையில் இதுதான் நடக்கணும், 11 மணிக்கு இது நடக்கணும், 12 மணிக்கு இது நடக்கணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறது நடக்குது அப்படின்னா இந்த உலகம் இவ்வாறு சந்தோஷமாக இயங்காது. இந்த உலகமே இயங்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன், எல்லாருமே ஒவ்வொரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற வேண்டும்னு எல்லாருமே ஒரு அட்டவணையை போடுறாங்க அப்படின்னா அந்த அட்டவணை யாருக்கும் ஒத்து போகாது. ஒரு வீட்டில் இருக்க 4 பேர்த்தோட அட்டவணையும் ஒத்து போகாது. அப்படி எப்படி இந்த உலகம் அப்படின்னு போக முடியும்? கண்டிப்பாக இந்த உலகம் இயங்காது. அதனால தான் இறைவன் மறைத்தல் தொழிலின் காரணமாக நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதையும் மறைச்சிட்டாரு. இன்னொன்று, என்ன நடக்கணுங்கிற தீர்மானிக்கிற உரிமையும் பறிச்சிட்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது பறிச்சிட்டாரா அப்படின்னா கிடையாது, அது நம்மிடம்தான் இருக்குது. இருந்தாலும் அதை தன்னைத்தானே உணர்ந்து கொள்கின்ற ஞானியர்களுக்கு மட்டும் அது சாத்தியமாக இருக்குது. ஏன் அப்படின்னம்னா அவங்க அதை பயிற்சி செய்வதோடு விட்டு விடுவார்கள். அதை வச்சு முயற்சி செய்ய மாட்டாங்க, ஒருத்தங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எதையும் அவங்க முற்பட மாட்டாங்க. அதனால தன்னை உணர்ந்த ஒருவருக்கு இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்வது அப்படிங்கிற அந்த அற்புதத்தையும் இறைவன் அவர்களுக்கு காட்டி கொடுக்கின்றார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருவருடைய வாழ்க்கை இறைவனால் மாற்றப்பட போகிறது அப்படிங்கிறத எப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு மனிதன் ஒரு வினையிலே ஈடுபடும் பொழுது அந்த வினையை அவ்வாறே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கும் போது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, இறைவன் சோதிக்கிறார், இறைவன் கஷ்டத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை தான் அடியேன் குறிப்பிட்டு கூறுகின்றேன். இறைவன் எந்த இடத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துல துன்பத்தை கொடுத்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
நீங்கள் என்ன போகிற போக்கில் சொல்லிடுவீங்க, வர்ற கஷ்டம் நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்தோட மனநிலை புரிகிறது. அடியேனுக்கும் அந்த விதமான கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், இல்லை என்றெல்லாம் கூற முடியாது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். தெருவில் படுத்திருக்கவங்களுக்கு வீடு இல்லையேன்னு கஷ்டம், வீடு இருக்கிறவங்களுக்கு ஒழுகுதே அப்படின்னு கஷ்டம், அதே ஒழுகாமல் வீடு இருந்தாலும் அது தனக்கு பிடித்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம், தனக்கு பிடித்த மாதிரி வீடு இருந்தாலும் பிறர் இதை புகழவில்லையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம், பிறர் நம்ம வீட்டை புகழ்ந்து பேசினாலும் நம்ம ஊர் மெச்சுற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற, இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். அடியேன் உதாரணமாக சொல்கிறது தான். அப்போ கஷ்டம் இல்லாத மனிதன் யான் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த உலகத்தில் யார் ஒருவர் ஆசையை முற்றிலுமாக அறுத்து விடுகிறாரோ அவருக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் இந்த உலகம் தெரியும். அதே போல் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஆளாக இருக்கணும். லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம். அதை அப்படியே ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்கின்ற மனிதனுக்கு இந்த கவலை, துன்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்து கடந்து சென்று விடுவார்கள். அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். வாழ்க்கையோட அடிப்படையை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு வினையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வாழ்க்கை மாறும். இதை ஏற்கனவே நம்ம சொன்னது தான். உதாரணத்துக்கு அமைதியாக ஒரு பொருள் கிடக்கு, அந்த இடத்துல இருந்ததுன்னா காலப்போக்கில் அது அழிஞ்சு மண்ணாக போயிடும். அது எந்த பொருளாக இருந்தாலும் சரித்தான். இப்போ அது இல்லாமல் அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இரும்பு தாது இருக்குது அப்படின்னா அது கடைசி வரலும் மண்ணோட மண்ணாக தான் இருக்கும். அந்த தாதுவை எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா மண்ணாவே போயிடும்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தாதுவெல்லாம் பிரித்து ஒரு உலையில் இட்டு நெருப்பை காட்டி அதை நல்லா உருக்கி ஒரு உருவத்துக்கு கொண்டாடுறோம். நம்ம உட்கார நாற்காலியாக இருக்கலாம், படுத்து தூங்குகின்ற கட்டிலாக இருக்கலாம், எதுவோ ஒன்று அந்த இரும்பு தாதுல செய்கிறீங்க. அப்போ அதுக்கு நடந்த அந்த மாற்றத்தை அந்த தாதுக்கள் எடுத்துக்கொண்டதன் காரணமாக இன்னொரு வடிவத்தை அது பெற்றது. ஒருவேளை அது பெறவில்லை அப்படின்னம்னா அது இன்னும் எப்படித்தான் இருந்திருக்கும், தாதுவாகவே இருந்திருக்கும். அதுதான் இந்த இடத்துல. அதே போல தான் தங்கமும் துகளாக தான் இருக்குது. அதை உருக்கி அடித்து நல்ல பலன்னு ஆக்கும் போது தான் மின்னக்கூடிய நகைகளாக மாறுகிறது. அப்படி இல்லைன்னா அது சாதாரண மண்ணோட மண்ணு தான், காலை தான் மிதிச்சுக்கிட்டு போவோம், அதோட அருமையே நமக்கு தெரியாது. அதே போல தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதாவது துன்பம் வருது அப்படின்னா துன்பத்தை அனுபவிக்கணும், ஏன் வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும், அது இனிமேல் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பக்குவ நிலையை ஒருத்தர் அடைய வாழ்க்கையானது ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை ஒரு பக்குவப்பட்ட நிலையிலே கொண்டு போய் வைக்கும். உலகியல் இன்பங்களிலே இருப்பவர்களுக்கு அது மேலும் மேலும் உயர்வை கொடுக்கும். அதே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் பக்குவத்தை கொடுத்து அந்த ஒரு உன்னத நிலையை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும், இறைவனை உணர்கின்ற நிலையை நோக்கி நகர்த்தி செல்லும். அப்ப இறை வழிபாட்டுல உண்மையாலுமே ஆன்மீகத்துல இறை தேடல் நம்ம இருக்கின்றோம் அப்படின்னா சில வினைகள், இறைவனால் கொடுக்கப்படுகின்ற வினைகள் அப்படிங்கிறது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துலையும் மன கஷ்டமும் வராது, மன துன்பமும் வராது. அந்த வருகின்ற வினையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா பெரிய அளவிலான துன்பங்களை அது உண்டாக்கும். வாழ்க்கையை நம்ம வெறுத்து விட்டது போல ஒரு உணர்வை அது உண்டாக்கிவிடும். இறைவன் எனக்கு மட்டுமே துன்பத்தை கொடுக்கின்றார் அப்படிங்கிற உணர்வை அது ஏற்படுத்திவிடும். ஆனால் இறைவன் ஒருவருக்கு மட்டும் துன்பத்தை தருவதல்ல, ஒருவருக்கு மட்டும் இன்பத்தை தருபவரும் அல்ல. மாறி மாறி அவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றாற் போல, வினைகளுக்கு ஏற்றாற் போல மாறி மாறி வரும். இதுல ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அந்த பக்குவம் ஏற்பட்டு விட்டால், அவர் வாங்கி வந்த வரம் தவறாக இருந்தாலும், அதாவது கஷ்டப்பட வேண்டும் என்று இருந்தாலும், அந்த கஷ்டம் அப்படிங்கிறது அவரை பாதிக்காத வகையிலே இருக்கும். அந்த பாதிக்காத வகையிலே இருக்கிறது என்றால் அவர் இறைவனின் முழு கருணையை பெற்றவர், அதாவது பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லலாம். வரும்போது அந்த வரத்தை வாங்கிட்டு வரலினாலும் அவர் செய்த அந்த முயற்சியின் காரணமாக அவர் அந்த வழியை உணராத அந்த ஒரு தன்மையை இறை ஆற்றலால் பெற்றார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஊர்ஜிதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப நன்மையோ தீமையோ பிறரால் வருவது அல்ல, நன்மையும் தீமையும் நாம் செய்ததால் நமக்கு வருவது. அதை எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி அணுகுவது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப அருமையான வாழ்க்கையா இந்த வாழ்க்கை அமையும் அப்படின்னா அதுல எல்லளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம்.